நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கோயம்புத்தூர்ல நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு ஹிடன் பிளேஸ் நம்ம போக போறோம். ஓகேங்களா? ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் யூடியூப் சேனல் நறுக்கு முறுக்கு. நான் உங்கள் விஜய் சுபாஷ். நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கோயம்புத்தூர்ல நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு ஹிடன் பிளேஸ் நம்ம போக போறோம். ஓகேங்களா? டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். கோயம்புத்தூர்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஒரு டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக ரொம்ப லாங் ஒரு ஹில் ஸ்டேஷன் போக முடியல, ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் தான் நீங்க போறோம். ஓகேங்களா? எந்த ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்ம போற வழியில அப்படி நம்ம பேசுவோம். வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, என்ன வாங்க நம்ம கிளம்பலாம். ஆக்சுவலி வந்து கோயம்புத்தூர்ல இப்படி பிளேஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. மோஸ்ட்லி இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு வந்து இதோட ஃபீல்ஸ், இதோட என்ன சொல்றது, பழகி இருக்கலாம். இந்த சில்னஸா இருக்கட்டும், ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே பழகி இருக்கலாம். நம்ம வந்து ஒரு கோயம்புத்தூர்ல சிட்டிக்குள்ள இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு சண்டே அன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியே போகணும், சும்மா இது ஒரு ஆஃப்டர் ட்ரிப்பே பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களா இருக்காது. நம்ம ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு சில்னஸான ஒரு கூலிங்கான ஏரியாவுக்கு நம்ம போக போறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம ஸ்பாட்டுக்கு நம்ம போகிற வழியில் ஆக்சுவலாக டீ கடை பார்த்தோம். சூடா போண்டா பஜ்ஜி டீ எல்லாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். கேஆர் பேக்ஸ், வாங்க போகலாம். குமரேசனால பாதி வரை உள்ள வயசுனா யாரு அது? என்னோட வேற ட்ரிப் போறோம்னா ரிலாக்ஸிங்காக ஒரு டீ சாப்பிட்டு போனோம்னா வந்து ஹெட்டேஜ் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் டீ குடிச்சு போகிறது நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். வாங்க அப்படியே நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ராஜா அண்ணா யூரின் அடிக்க போறாரு. டேய் டேய், வாய் திறந்து உள்ள கை விட்டு நாக்க பிடிங்க. அனுபவமா ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? என்ன சுத்தப்பே சாப்பிட்டீங்களா? புரியல. அங்க என்ன ஹாஸ்டலா என்னன்னு தெரியலண்ணா. பசங்களே எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. அப்படியா? ஏறுங்க, வாங்க நம்ம போலாம். குமரேசா பாத்தியா? இவ்வளவு ஜூம்ல காமிக்கிறேன், மக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. போய் தொலாகணும் உள்ள பாத்துக்க. ஊட்டியோட ஆக்சுவலா ஊட்டி போனோம்ல. ஆமா, அதோட அதுக்கு ஈக்குவலா இருக்குண்ணா. சில்னஸ் நல்லா இருக்கு. மிஸ்ட் பாத்தீங்களா இல்லையாங்க? மேல பாருங்க மிஸ்ட், அந்த உச்சி டாப்ல பாருங்க. டீ சோஃபா இங்க ஒண்ணு இருக்கு. எவ்வளவுமே சோஃபா சைடுல வேறு ஒரு சோஃபா இருக்கு. ஏன் நம்ம சோஃபாக்கு ஈக்குவலா வராது, நம்ம சோஃபாக்கு ஈக்குவலா எதுவுமே வராது. மிஸ்டெல்லாம் பாருங்க தம்பி, ரொம்ப கீழே வருது. இது என்ன காலேஜ் ஹாஸ்டலா? காலேஜ் அது. ஆனா லெஃப்ட் சைடு காலேஜ்னா, இந்த சைடு ரைட் சைடு ஸ்கூல். ஏதாவது இல்ல அதுக்கப்புறம் நம்ம வண்டி நிறுத்தி நடந்து வைக்கலாம். இல்ல ஃபாரஸ்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த இடம் எங்க இருக்குன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி ரோட்ல குனியமுத்தூர்
அது தாண்டி கோவைப்புதூர்ல நீங்க ரைட் எடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்ய காலேஜ் வந்தீங்கன்னா கிருஷ்ணா ஆதித்ய காலேஜ் தாண்டி மேல ஒரு ஹில்ஸ் இருக்கும். அந்த ஹில்ஸ்ல பாத்தீங்கன்னா சரியான ஒரு ஊட்டி இல்ல ஊட்டி ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்ய காலேஜ் அதை தாண்டி மேல பாத்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் இருக்கும். அந்த ஹில்ஸ் தான் நம்ம போறோம். ஆக்சுவலி மேல மலை மேல எல்லாம் ரோடு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது நார்மல் ஒரு ஹில்ஸ் தான், சும்மா ஒரு கரடு மாதிரி. பட் ஆனா வந்து கூலிங் ஓகேங்களா, மைண்ட் ரிஃப்ரெஷ், சும்மா கூலிங்க்கு வேற லெவல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா அங்க டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு, அம்மன் கோயில் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அம்மன் கோயிலுக்கு அந்த பிறந்தா மலை, ஆனா அது வீடுண்ணா. ஆமாண்ணா, நல்ல வேலை போகல பாருங்க. விநாயகர் ஜாலியா நம்மளைய வாங்க வாங்க அப்படிங்கிறாரு. சித்தர் கோயில் சித்தர் இல்லண்ணா, கீழே சிவன் சித்தரு, சுவாமி குசலவஞ்சி அடிகளார், குசலவஞ்சி அடிகளார் டெம்பிள். அவ்வளவுதான், இதுக்கு மேல ஹில்ஸ் எல்லாம் போகாது. ஆனா இல்லண்ணா, ரோடு நம்ம ஒத்தையடி பாதை மாதிரி போகுதுல்ல. இது ஒரு சின்ன மலை, இங்க பாத்தியா, இங்க இருந்தே மாட்டுமா மலையோட பாருங்க. ஆக்சுவலி நம்ம லைட்டா மேல ஏறி பார்ப்போம். ஏய் நீ என் கையால மறா போற. போதும் தம்பி, எந்த மாசம் போதும். ராஜா நான் லைட்டா மேல போகலாம். ஏய் ஃபாரஸ்ட் கார்டு சொல்லிட்டு போயிருக்காங்க பாரு, 2-3 இடத்துல சொல்லிட்டாங்க. அது அந்த அந்த மாட்டுக்காரரு அதுக்கு மேல போக வேண்டாங்க அப்படின்னாரு. இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, தேவையில்லாம போய் ரிஸ்க் ஆகிக்க வேண்டாம். ரிஸ்க் எல்லாம் இல்ல, சும்மா ஜஸ்ட் அந்த அட்வென்ச்சர். ஆணியே புடுங்க வேணாம், வாங்கடா. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதான் மேலதான் ஹில்ஸ், அதுக்கு மேலே ஹைட் இருக்கு. ஏன்னா மிஸ்ட் இருக்கிறதுனால நமக்கு தெரியல. நம்ம இங்க ஆக்சுவலா மேல சும்மா லைட்டா, ரொம்ப ஏறதான் முடியாதுங்க. மேல மலை வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கு, தெரியுதுங்களா? மிஸ்ட் இருக்கிறதுனால வந்து ஃபுல் மலை தெரியல. ஹைட் இது இந்த மலை சரியான ஹைட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நம்ம இது லைட்டானாச்சு மேல ஏறலாம்னு பார்த்தோம். பட் இங்க முன்னால கோயில் இருக்கு பாத்தீங்களா, என்ன அப்படி என்ன உனக்கு. சோ அதனால வந்து நீங்க மேல ஏறாதீங்க அப்படின்னு அதை மீறி போயிட்டு அப்புறம் நம்ம லைட்டா மேல ஏறலாம் தான் பார்த்தோம். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஆனா உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கூலிங்கா இருக்கு, ரொம்ப கூலிங்கா, ரொம்ப சில்னஸா இருக்கு, ஓகேங்களா? நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட்டு அப்படின்னு எடுத்து ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங், ஒரு கூலிங்கான எல்லாம் ஏசியில இருக்கிறாங்க ஜாலியா குளுன்னு. நம்ம இது மாதிரி நேச்சுரலா ஒரு நல்லா சில்லிங்கா ஒரு ஏரியாவுக்கு போனோம்னா நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சார் நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாப்பா. மேல பார்த்து யானை தெரியுது. எங்கடா யானை? யானை எங்க தெரியுது? ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஏய் கண்ணுக்கு முன்னால இயற்கையை காமிச்சிட்டு ஏறாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு நம்ம ஆஃப் பண்றாங்களே, இதெல்லாம் நியாயமா? ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி நீங்க வந்து எங்க வந்தீங்கன்னா நம்ம கீழேயே வந்து அந்த கூலிங் சில்னஸ் கிடைக்கும். தம்பி நான் சொல்றது கேள்ப்பா, நீ அதெல்லாம் பண்ண கூடாது, கம்முன்னு இருப்பா. ரொம்ப கூலிங்கா இருக்கும். பட் இது சும்மா ஒரு கரடு மாதிரி. இந்த மலை சுத்தி பரப்பளவு ரொம்ப பெரிய மலை தாங்க, ஆனா வந்து கரடு மாதிரி இருக்கிறதுனால வந்து மேல ஒரு கடையோ வீடோ ஒரு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இடமா இருந்தா விடுவாங்க, பர்மிஷன் இருக்கு. ரோடு வேஸ்ட் எதுவும் கிடையாதுங்களா? ஆக்சுவலி யானை இருக்கு, ஒத்த யானை இருக்கு, சுத்திட்டு இருக்குங்க. போனீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை இன்னைக்கு வந்து இந்த ஏரியா இப்போ பிளாக் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னா, ஒத்தையான தனியாக இருக்கிறனால ஃபாரஸ்ட் கார்டு வந்து இப்போ தான் இங்கே அலர்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி. நல்ல ஒரு கூலிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு சில்லான ஒரு ஃபீலு. வந்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக வரலாம். வந்து கொஞ்சம் நேரம் அந்த பாறை மேலே உட்காந்துட்டு போகலாம். அட்லீஸ்ட் அந்த பாறையில் உட்காரக்கணாச்சு பெர்மிஷன் தருவாங்களான்னு தெரியல, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மிஸ்ட் அப்படியே மூவிங் பாருங்க, அப்படியே மலையிலிருந்து அப்படியே நகருது பாருங்க, தெரியுதுங்களா? ஆக்சுவலி சின்ன வயசுல சொல்லுவாங்கண்ணா, எங்க அப்பா அம்மாவோ சொல்லியிருக்கிறாங்க, வானத்துல போற மேக நெகரும்ல, நெகரது நம்ம பார்த்தோம்னா நமக்கு படிச்சது நம்ம மைண்ட்ல இருக்கிற மெமரிஸ் எல்லாம் டெலீட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஞாபகம் மறதி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேக நெகரதெல்லாம் பார்த்தோம்னா. பட் அது உண்மையா போயான்னு தெரியல, சொல்லுவாங்க. கீழ இருந்து தண்ணியை தோல்ல தூக்கிட்டு போகணும். எங்கடா
எங்க நின்று இருக்காங்கங்கிற பாருங்க. மேல நிறைய பேர் போயிட்டு வந்துருப்பாங்க. அது ஏதாவது மேலே ஏறதுக்கு படியே இருக்குண்டா. படி இல்லைண்ணா ஏதோ பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ ரொம்ப ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் வச்சு இந்த மரத்துல ஒயிட் கலர் பூ இருக்குல்ல ப்ரோ, மரத்துல ஒயிட் கலர் பக்கத்துலேயே ஆனால் நிற்கிற மாதிரி வீரப்பு மாதிரி மேலே ஏதாவது கூரை பண்ணுறது. அவனுக்கு தெரில, இங்கே அவனுக்கு தெரியவே தெரியலையா அவன் எந்த இடத்துல சொல்கிறேன் அண்ணா? இப்போ இதுலேருந்தே போனால் அங்கே பெரிய பாறை தெரியுதா? ஆமாம். பெரிய பாறைக்கு சென்டரில் பாருண்ணே, ஆ பெரிய பாறை தெரியுதா? ஆமாம். அந்த பாறைக்கு சென்டரில் பாருன்னு ஒருத்த உட்காந்துருக்கான். இங்கே வரணும், அந்த பாறைகிட்ட பாறை மேலே மரம் மாதிரி செடியெல்லாம் முளைச்சிருக்கா, ஆமாம். 2 பக்கம் பாறை, அதுக்கு நெட்டை கீழே பண்ணா, அது அவுத்துண்டு கரெக்டாக கீழே போடும். ஓகே நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தோம், ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் தான். ஆக்சுவலி நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைச்சி அங்கே வாங்க. ரொம்ப ஐ மீன் ஒரு ஒன்லி சண்டே நீங்கள் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக வரலான்னா வரலாம். பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது, அட்லீஸ்ட் டெம்பிளுக்கு வரலாம், வந்துட்டு அப்படியே ஒரு சில்னஸ் ஃபீல் பண்ணிட்டு போகலாம். கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னா வாங்க, ட்ரை பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை பாய். அமுக்கு டுமுகள் அமால் டுமால்